ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டினியூஷன் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வந்து பெரிய டிஜிட்டு ஒரு 4-5 சம் போட்டோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க கவர்மெண்ட் எக்ஸாமில். பேசிக்கலி நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதோட கண்டினியூஷன் பண்ணலாம். இன்னைக்கு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், இன்னொரு இது 8 டைம்ஸ். ஸோ 0 விட்டோம்னா 25 5 டைம்ஸ். ஸோ 5 6 30. ஸோ ஸ்மால் நம்பர்னா 52 இஸ் ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி போடுங்க. 9னா எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் 7 டைம்ஸ். சேம் 5 வந்து இது. ஸோ அதே மாதிரி 25 பெரிய நம்பர்னால சின்ன நம்பர்னால ஸோ இது 53. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்னது? 6 சொல்லுங்க. 4 times 6 times இதோட்டு 5 times 25. ஸோ 5 6 30. ஸோ சின்ன நம்பர்னால 54. வெரி குட். நான் நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இஃப் மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் 5 times. ஸோ 5 6 30. இது பெரிய நம்பர்னால 56 ஆன்சர். வெரி குட். ஸோ 9 சேம் 9 சொல்லுங்கள். குட். 9 என்னது? 3 7. சேம் 5. ஸோ 30 32னால 57. வெரி குட். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் அப்படியே போட்டுடலாம். குட். 4 இது இருக்கிறதுனால 2 டைம்ஸ், இன்னொன்று 8 டைம்ஸ். இதை விட்டுருங்க. 5. ஓகே. இப்போ வந்து 530னா பெரிய நம்பர்னா 58. சேம் இந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். 1 டைம்ஸ் 9 டைம்ஸ். ஸோ தட்ஃபோர் 5 டைம்ஸ். ஸோ 5 6 30. ஸோ பெரிய நம்பர்னா 59. குட். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.